ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சாட்டர்டே. எங்கே போயிட்டுருக்கோன்னா புதுப்பேட்டை போக போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் வைசர் மாட்ட போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி போயிட்டு அவனை மாட்டின்னு வந்துடுவான். சரியான வெயில். டைம் வந்து ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்மோர் சைடு தான் போக போகிறோம். போரூர் சைடு போனால் அவ்வளோதான். ஐயோ ஸோ போயிட்டு நீ வைசர் மாற்றிட்டு பின்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வரான். ஸோ அவனோட NS200 வந்து இண்டிகேட்டர்லாம் வாங்க வேண்டியது இருக்கான். இண்டிகேட்டர் அப்புறமா போல்டெலாம் வாங்கணுமா. ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வர போகிறோம் இன்றைக்கி. அப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே எலிஸ் ரோடு போகிறோம். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேமரா ஏதோ வாங்க போகிறாரா இல்லை பார்க்க போகிறாரா தெரில. 24th வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரதான் பிளானு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில வைசரு. எங்கே எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம், எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்துட்டு. வைப்ரேஷன் வராத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து டபுள் டக்கர் டேப்பும் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும் போதே இங்கே எங்கேயாச்சும் ஒட்டி விட்டோன்னு வைங்க, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். நான் ஒரு கடுப்புனா ஓட்ட போடணும் இந்த வைசரில். ஸோ அதான் ஒரே ஒரு கடுப்பு. இல்லைனா பிரச்சனையே இல்லை. அப்படியே கழட்டிட்டு மாட்டுற மாதிரி. நான் எம்டிலாம் வந்து ஆல்ரெடி போல்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையே வந்து போட்டு மாட்ட வேண்டியது தான். நம்மளதுலாம் வந்து தனியாக நம்ம தான் ஓட்டை போட்டு போல்ட்டு போடணுமே. பரவாயில்ல. நான் ஏன் போடுறேன்னா இந்த ஒரு வைசர் இருக்குல்ல, ஸோ இது மட்டுமே ஒரு 200 தான் வரும்னு நினைக்கிறேன் தனியாக வாங்கணும்னா. ஸோ வைப்ரேஷன் ஓவராக வந்துச்சு, செட் ஆகலை அப்படின்னா தனியாக வேறு வாங்கி புதுசாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் பழைய மாதிரியே. அதனால தான் தைரியமாக மாட்டுறேன். ஃபியூல் வேறு இல்லை, ஃபியூல் போடணும். சரியான வெயில் கைஸ். ஆனால் நானும் ஒரு வாரமாக அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டுருக்கேன் வெயில. ஃபோர்க் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். ஃபோர்க் பெண்ட் எடுத்துருந்தோம்ல, பக்காவாக இருக்குது இப்போது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அன்றைக்கி வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது கழட்டி மாட்டதுனால. ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ ஓட்ட வந்து இப்போ பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்லாம் இப்போ ஒரு சின்ன மேடு ஏறினா கூட இந்த இடம் பயங்கரமாக ஆடும் எனக்கு. இப்போ பக்காவாக இருக்குது. அப்புறமா பிரேக் ஆயில் செம்ம கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கணும். .4 ஆயில் மட்டும் வாங்கி நானே வீட்டிலே ஊற்றிட்டு போகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் அமுக்குது பாருங்கள். பிரேக் ஆயிலே சுத்தமாக இல்லை போல். அதை வீட்லேயே நானே ஊற்றிலான் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வேறு என்ன வேலை இருக்குது? எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கோம். நான் வந்து இப்போயே சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது எல்லாமே. அப்புறமா இன்ஜின் ஆயில் வந்து டாப்அப் பண்ணணும். பிரேக் பேடு மாற்றியாச்சு. அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. மொபைல் ஹோல்டர் வந்து வாங்குவோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லை, அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே. ஸோ அந்த பிளானுக்காக தான் வந்து அவனும் வண்டி ரெடி பண்ணுறான். அவன் வண்டி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே விட்டுருவான் சர்வீஸு. ஸோ இன்ஜின் வேலை இருக்குது அதில் பெருசாக. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு எப்படியாவது 10Kக்குள்ளே முடிக்க பார்க்கணும் அந்த வேலையை. இந்த மந்த்துக்குள்ளே முடித்தாதான் அடுத்த மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னன்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் பொறுமையாக. அண்ட் எந்த கடைக்கு போக போகிறோம்லாம் தெரில. ஸோ போயிட்டு ஒரு கடைக்காக கேட்க வேண்டியது தான். ஏன்னா வைசர் வந்து யூடியூப்பில் வீடியோவே இல்லை. NS200 வைசர் மாட்டுற மாதிரினா புதுப்பேட்டையில் மாட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. எந்த கடையில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்களே வீட்டில் மாட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் தமிழில் கிளியராக வந்து யாரும் போடல. நம்ம வந்து பக்காவாக எந்த கடை என்ன இது எவ்வளோ ஆச்சு எல்லாமே தெளிவாக சொல்லிடலாம். யோகா கைஸ், நான் வந்து லெஃப்ட்டில் ஃபியூல் போட்டு இதோட வந்து கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்படியோ டிராஃபிக்கில் போராடி புதுப்பேட்டூரில் வந்தாச்சு. அண்ட் எந்த கடையில் போடுறதுன்னு வேறு தெரில. அப்படியே பார்த்துன்னு போயிட்டுருக்கோம். ஆமாம். ஓகே கைஸ், நான் அதெல்லாம் நல்ல கடையாக பார்த்துட்டு நிறுத்திட்டு எவ்வளோ எதுன்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஹார்னு சின் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, ஸோ அதே கடை தான். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லேபரு ப்ளஸ் இதோட சேர்த்தே வந்து 350 தான். ஃபிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னும் கீழே இருக்க முடியுமா? ரொம்ப இருக்குண்ணா, சூமாக இருக்கும். புரியல. ரொம்ப இருக்குண்ணா, பல்ஸ் இது மாதிரி இருக்கும், எக்ஸைட் மாதிரி இருக்கும். பரவாயில்ல, கரெக்டாக இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இருக்கலாம். அங்கே கோல்டு உட்காரதோ அப்படியே இறங்கிடுமா போகுது. லைட்டாக மேலே இல்லை. ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் டைட்டாக தான் இருக்குது. வச்சிட வேண்டியதுதான். வைசர் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து புதுப்பேட்டையிலேருந்து 1000 லைட்ஸ் வந்தாச்சா. இப்போ வந்து என்னென்ன வாங்கினோன்னா இந்த வைசர் இருக்குல்ல, ஸோ இது மட்டும் வந்து செட்டாக 120 என்னமோ நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வாங்கும்போது. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இது மட்டும் ஒன்று வாங்கிட போகிறேன். சப்போஸ் இது வேணான்னா கூட நம்ம இந்த 2 போல்டு கழட்டிட்டு அப்படியே மாற்ற வேண்டியது தான். அதுக்கப்புறமா வந்து இன்ஜின் ஆயில் வாங்க போகிறேன் பஜாஜோடது. சும்மா 1/4 லிட்டரு அந்த மாதிரி வாங்கிட்டு, கம்மியாக இருக்குது ஸோ டாப்அப் பண்ணோம். அப்புறமா பிரேக் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அதுவும் வந்து வாங்கணும். இது மட்டும் வாங்கிட்டு போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வைசர் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு அவன் வண்டிக்கு வாங்கும்போது வந்து 120 தான் இருந்தது போல். இப்போ 100 ரூபா அதிகமாகிட்டு இருக்குது, 237 ருபீஸ். இன்ஜின் ஆயில் வந்து 1 லிட்டர் தான் இருக்கான். நம்மளுக்கு வந்து அவ்வளோலாம் தேவைப்படாது. ஏன்னா நான் அடுத்த சர்வீஸ்லேருந்து வேறு இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு 1/4 லிட்டரு இல்லை 1/2 லிட்டரு அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கலான்னு பார்த்தேன், டாப்அப் பண்ணுறதுக்காக. பிரேக் ஆயிலும் இல்லையாம். ஸோ வீட்டாண்டியே வந்து வாங்கிக்கலான்னு விட்டேன். பார்த்தீங்கன்னா இல்லை, லுக்கு பயங்கரமாக இல்லை. நான் கூட ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். செம்மையாக இருக்கானா. வைப்ரேஷன் அந்தளவு வரல. எப்படி இருந்தாலும் ஆனால் லூஸ் ஆயிரும் ஸ்க்ரூ. ஸோ இங்கே மேலெலாம் வந்து டபுள் டக்கர் டேப் போட்டு நம்ம டைட்டாக வச்சுக்க வேண்டியதான். போலாமா? அவ்வளோதான், ஃபைனலாக மாற்றியாச்சு. எப்படியோ வேறு எதனா பண்ணலான்னு பார்த்தாலும் ஐடியா எதுவும் வரல. ஸோ வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போது இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணிட்டு பிரேக் ஆயில் ஊற்றினா முடிஞ்சுது. அவ்வளோதான். இங்கே எல்லா ஸ்பேருமே இருக்கும். கரெக்டாக எங்கே இருக்குன்னா 1000 லைட்ஸில் நம்ம கரெக்டாக அந்த செம்மல் பூங்கா தாண்டி லெஃப்ட்டு கேடிஎம்மு பஜாஜ் 2 இதுவுமே எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். இப்போ கெண்டிக்கு போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். இது நம்ம வந்து வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ செட்டாக நம்ம அதை கழட்டி மாட்டிக்கலாம் எது வேணுமோ. இந்த சைடில் 2 போல்ட் வரும். ஸோ அதை மட்டும் கழட்டிட்டா அந்த இப்போ மாட்டின வைசரோடு சேர்ந்து கண்டு வந்துடும். அதை கழட்டிட்டு நம்ம இதை போட்டுக்க வேண்டியதான். சிம்பிள். யூட்டன் போட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஸோ எவ்வளோ ஆச்சுன்னா, இது 237 ரூபாவா. அது வந்து லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 350 தான் ஆச்சு.
ஆல்ரெடி வந்து நம்ம பண்ண அதே கடையில் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ன் வாங்கியிருப்போம், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரெட்டு ப்ளூ சின்ன லைட் மாட்டியிருப்போம்ல. ஸோ அதே கடை தான். அந்த வீடியோலாம் வந்து பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். பக்காவாக மாட்டி கொடுத்துட்டாப்புல. இந்த வாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, வைசரை வந்து கழட்டுவாங்கள்ல, கழட்டிட்டு ஓட்டை போட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க எதுவுமே பண்ணல. நான் ஒரு போல்டு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் மாட்டும் போது, அதை வச்சு அப்படியே டைட் பண்ணிட்டாங்க. அசால்ட்டாக வந்து எந்த வேலையுமே இல்லை, கழட்டி மாட்டுறதே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறங்கிச்சு அந்த போல்டு. ஸோ சிம்பிளாக போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் லுக்கு. இப்போ அவ்வளோதான், வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வைசர் டிண்டட் வைசர் போடலான்ருக்கேன் ஹெல்மெட்டுக்கு. ஸோ பார்ப்போம், ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியது தான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவரையும் யூடியூப்பில் எந்த வீடியோவும் கிளியராக இல்லை தமிழில். ஸோ நான் வந்து போட்டேன், எப்படியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வந்து அடுத்த வீடியோ என்ன இருக்குன்னு தெரில, பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.